Hello everyone, welcome to MAQULA. I am SHRUTHI and specializing in vision science. இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபுல்லா பார்க்க போறது என்ன ஐ ஸ்ட்ரெயின். ஸோ நம்ம ரொம்ப நேரம் சிஸ்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம கண்ணு பயங்கரமா ஸ்ட்ரெயின் ஆகுது. இது எப்படி எல்லாம் கம்மி பண்ணலாம், என்னெல்லாம் பாசிபிள் மாடிஃபை பண்ணிக்கலாம் நம்ம என்விரான்மெண்ட்டை இப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் வித் MAQULA. லாக்டவுன் டைம்ல நம்ம எல்லாருமே அதிகமா போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய ஆப்ஸ், இந்த மாதிரியான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லா விஷயத்தையும் நம்ம ரொம்ப போன், நெட் இந்த மாதிரி ஃபோக்கஸ்டா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த ஐ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற வார்த்தை நம்ம ரொம்ப கேள்விப்படுறோம். ஸோ ஐ ஸ்ட்ரெயின் என்ன, அதோட சிம்டம்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். மெயினா ஐ ஸ்ட்ரெயின் அப்படின்னா நமக்கு ஹெட் ஏக் ரொம்ப இருக்கும். இந்த சைட்லாம் ரொம்ப வலிக்குது, என்னால ஸ்கிரீன் ரொம்ப நேரம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பெயின் அதிகமா இருக்கு. ஈவினிங்ல ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுதுவாங்க. பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல, பட் ஈவினிங் ஆனா எனக்கு ரொம்ப வலிக்குது, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றேன். சில பேர் ரொம்ப நேரம் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் சிஸ்டம் பார்த்தா கண்ணிலிருந்து தண்ணி வந்துட்டே இருக்குமாங்க. இதுவும் ஒரு விதமான ஸ்ட்ரெயின். இன்னும் ஒரு டிஃப்ரெண்டானா கண்ணு ரொம்ப ட்ரையா இருக்கு, ஸோ எனக்கு அதனால ஒரு மாதிரி ரெட் ஆகுது, இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த நெக் பெயின், பேக் பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன்ல இருந்து ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரியான வரும். ஸோ ஆர்த்தோ லைக் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்லாம் போனீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் போய் ஐ செக் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் டேப்லெட் தரேன் அப்படின்னு நிறைய பேர் எங்க கிட்ட சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் போய் டேப்லெட் சாப்பிட்றவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இது நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா 20-20-20 ரூல்னு சொல்லுவோம். ஸோ ஒரு 20 மினிட்ஸ்க்கும் 20 ஃபீட் டிஸ்டன்ஸில் நீங்கள் 20 செகண்ட்ஸ் பார்க்கும்போது உங்கள் கண்ணோட மசில்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஒரே இடத்த ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்ட்ரெயின் ஆகும். அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்லுவோம். பட் ப்ராக்டிக்கலாக ஒரு 20 மினிட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போகும்போது ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் 2 ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக். ஸோ அந்த 15 மினிட்ஸ் நீங்கள் போய் ஒரு விண்டோ வழியாக வெளியில் பார்க்கலாம், இல்லை நடக்கிறது, போய் தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ கிட்டேயே வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே நம்ம பேம்பர் பண்ணி உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்பவே பேக் பெயின் இந்த மாதிரி விஷயத்த கொண்டு போய் விடும். ஸோ வாக் பண்ணுங்க, லைக் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கே போய் நடக்கிறது. அப்போ உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது, ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் கவனிக்க முடியலன்னா ஏதாவது ஒரு சின்ன பிசிக்கல் ஒர்க் பண்ணுங்க, அப்போ கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 20-20-20 ரூலை ஃபாலோ பண்ண பாருங்க. இல்லைன்னா 2 ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றேன், நான் பிரேக் எடுத்துக்கிறேன்னு சொல்லி போன் எடுத்துட்டு உட்காரக்கூடாது. ஸோ நம்ம எந்த கேஜெட்ஸும் பார்க்காம அந்த ஒரு 15 மினிட்ஸ் வேற ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம ரொம்ப நேரம் இந்த ஃபோன் மாதிரியான விஷயம், இப்போ 5.5 இன்ச் ஸ்க்ரீன்ல கிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கண்ணு மசில்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபர்ட் எடுத்து அதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை விட பெட்டர் எப்படின்னா நீங்க பிசிஸ் அந்த மாதிரி போகும்போது பெரிய மானிட்டர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சு பார்க்கும்போது ஐ ஸ்ட்ரெயினும் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போகும்போது முடிஞ்ச வரைக்கும் பெரிய ஸ்க்ரீன்ல யூஸ் பண்ணுங்க, டிஸ்டன்ஸும் கொஞ்சம் தள்ளி வச்சு யூஸ் பண்ண பாருங்க. டிஜிட்டல் டிவைஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வர ஒரு டாபிக் என்னன்னா ப்ளூ லைட். ஸோ ப்ளூ லைட் ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம ஸ்கிரீன்ல இருந்து வர ப்ளூ லைட் ரொம்ப ஹார்ம்ஃபுல், ஸோ அது நம்ம கண்ணை டேமேஜ் பண்ணிடும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதை நம்ம நைட் அதிகமா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம பிரெயின்ல இருக்க பினியல் கிளாண்ட் அப்படிங்கிற இடத்துல மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அண்ட் இதுதான் நம்ம உடம்ப ப்ரிப்பேர் பண்ணும். நம்ம தூங்க போறோம், இருட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ இந்த டைம்ல நம்ம அதிகமா போன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ப்ளூ லைட் வரும்போது ஓகே இது மார்னிங் போல இருக்கு அப்படிங்கறது அது வேக் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மெலட்டோனின்ங்கிற அந்த ஹார்மோன் செக்ரீஷன் கம்மி ஆயிடும். ஸோ நம்ம நைட் நம்ம எவ்வளோ டயர்டா இருந்தாலும் படுத்தாலும் நமக்கு தூக்கம் வராது. இதனாலதான் நைட் டைம் யூஸ் பண்ணாதீங்க கேஜெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். மெயினா குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஸ்கிரீனுக்கு ஃபில்டர் இருக்கு, ப்ளூ லைட் ஃபில்டர் அப்படிங்கிறது நீங்க வாங்கி நீங்க ஸ்கிரீன்ல பிளேஸ் பண்ணும்போது இதுல இருந்து வர ப்ளூ லைட் அதுக்கான இது பண்ணும், ரொம்பவே கம்மி பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ரீடிங் மோட்னு போன்ல ஒன்று இருக்கு. ஸோ நீங்க அது போடும்போது அது கொஞ்சம் எல்லோ டிண்ட்ல இருக்கும், பட் ஆனால் ப்ளூ லைட் உங்க கண்ணுக்கு போகாது. ஸோ உங்களுக்கு உங்களோட ஸ்லீப் சைக்கிளும் எந்த வகையிலும் டிஸ்டர்ப் ஆகாது. நான் அதுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன், அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப நேரம் ஸ்கிரீன் பார்த்துட்டே இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஹாரர் மூவி எல்லாம் நம்ம பார்த்தோம்னா பிளிங்க் பண்ணவே மறந்துடுவோம், அப்படியே பார்த்துட்டு போய்ப்படா அந்த கோஸ்ட் வருது அப்படிங்கிற மாதிரி.
ஸோ ரொம்ப இன்வால்வ்டாக நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்ம கண்ணோட பிளிங்கிங் ரேட்டு ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ வாலண்டியராகவே நீங்கள் வந்து கண்ணை சிமிட்டி பிளிங்க் பண்ணும்போது உங்களோட டியர் செக்ரீஷன் நல்லா இருக்கும். ஸோ இதனால வர இந்த ட்ரை ஐஸ் இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம தவிர்க்க முடியும். நீங்கள் ஐ எக்ஸசைஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம். இது எப்படின்னா லைக் சிம்பிளாக வந்து கப்பிங்னு சொல்லுவோம். இது லைக் நல்லா கையை ரப் பண்ணிட்டு கொஞ்சம் வார்ம் ஹீட் உங்கள் கண்ணு மேலே வைக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும் உங்கள் மசில்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அண்ட் மெயினாக வந்து எல்லாரும் கேட்கறது வந்து ஐ ட்ராப்ஸ் கொடுங்க இந்த மாதிரி. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது மாதிரி மேனேஜ் பண்ணுங்க. ஏன்னா ஐ ட்ராப்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட கண்ணுக்கு அது ஒரு சப்ஸ்டியூட்ஸ் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் அதை ஒரு செகண்டரியான ஆப்ஷனாக தான் நான் சொல்லுவேன். அண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ட்ராப் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப சிவியராக இருக்குது அப்படிங்கிறவங்க ஜெல் மாதிரியான இது இருக்குது, லூப்ரிகேட்டிங்லேயே ஜெல் மாதிரி இருக்குது. ஸோ அது ட்ரை பண்ணும்போது இன்னும் உங்களோட அந்த எஃபெக்ட் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இந்த 7 டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இது வந்து உங்கள் ஐ ஸ்ட்ரெயினை கம்மி பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எந்த பொசிஷனில் யூஸ் பண்ணால் ஐ ஸ்ட்ரெயினே வராமல் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.